ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் மனம் உடைஞ்சு போக வேணாம். இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன வேதனையிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மலரச் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லி கிடைக்காத விஷயங்களையும் என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு இனிமேலும் எந்த குறையும் இருக்க விட மாட்டேன். எல்லாவற்றையும் நிறைவாக உனக்கு நிம்மதி தரும் வகையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் கூட நானே தருவேன் என் செல்லமே. எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாருமே யதார்த்தமான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். எவ்வளவுதான் காசு பணம்னு கோடி கோடியாக வசதியான ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சவாலும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். அதனால் நீ எப்போதுமே உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இரு. வாய்ப்புகளையும் வசதிகளையும் இழந்தாலும் மனம் தளராமல் இருக்க கற்றுக்கணும் என் செல்லமே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும். சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு உடல்நல பிரச்சனை, சிலருக்கு உறவுகளுக்குள் சிக்கல், சில பேருக்கு மன அழுத்தம், சில பேருக்கு தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இருக்கும். உன் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அனைத்தையும் சமாளித்து தைரியமாக எதிர்கொண்டு முன்னேற தயாராகு. கஷ்டம், கவலை, கடன் பிரச்சனை, சோகம்னு உறவுகளும் சொந்தமும் எல்லாத்தையும் உன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுவே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, வீடு வண்டின்னு வாழ்க்கை வசதியாக மாறும்போது எந்த சந்தோஷத்தையும் உன்கிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. கேட்டா நீ பொறாமப்பட்டுருவ, உனக்கு ஏதாவது யோசனை வரும்னு நல்லதை மட்டும் சொல்லாத இந்த உறவுகள் கெட்டதையும் கஷ்டத்தையும் ஓடி வந்து சொல்லுவாங்க. நீ தான் எல்லாத்தையும் காதில் கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒரு ஆணுக்கு பொறுப்பற்ற மனைவி அமைஞ்சிட்டா அது அவனது உழைப்புக்கும் கனவுகளுக்கும் பெரும் தடையாக அமைஞ்சிடும். அவனது கடின உழைப்பு வீணா போய் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும். அப்புறம் மன நிம்மதி இழந்து தனிமையில் தவிச்சு தன் லட்சியங்களை நிறைவேற்ற முடியாமல் போகும் வேதனையை அவன் அனுபவிக்க நேரும். இதே போலதான் ஒரு பெண்ணுக்கும். ஆண் சரியானவனா பொறுப்பற்றவனா இல்லாதவனாக அமைந்து விட்டால் அப்புறம் அந்த பெண்ணுக்கு வாழ்நாளே நரகமாகிவிடும். எல்லாத்தையும் குடும்ப பொறுப்பு அது இது எல்லாத்தையும் தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு சரி செய்ய முயன்றும் தோற்று போய் போராடி மற்றவங்களையும் சமாளித்து மற்றவங்க பேசுகிற பேச்சுக்களையும் கேட்டு வாழ்க்கையை வாழ்வது நரக வேதனையாக ஆகிவிடுமே செல்லமே. அதனால் குடும்ப பொறுப்பு எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண் பெண் இருவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ள பழகிக்கோங்க. உங்களுக்குள்ள மன உறுதியும் தன்னம்பிக்கையும் எப்போதும் நிறைஞ்சு இருந்தாலே, நல்ல குணம் இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் கூட இருக்கிற மனிதர்கள் பல பேர் நல்லவங்க போல நடித்து நம்பிக்கையை உருவாக்கி அப்புறம் அந்த நம்பிக்கையின் மூலமாகவே ஏமாற்ற முயற்சி செய்வாங்க. உண்மையாகவே உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கிறது போல பேசி உனக்கு எதிராக வஞ்சகம் செய்து நடிக்கும் மனிதர்களை நீ நம்ப வேண்டாமே செல்லமே. உன்கிட்ட நல்லா பேசி உன்னை பாராட்டி ஆகா ஓகோன்னு உன்னை தூக்கி வச்சு பேசி மனசுக்குள்ளே உன்னை எப்படி கவிழ்க்கலாம் துரோகம் செய்யலான்னு யோசிக்கக்கூடிய உண்மையான போலியான எல்லா எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ எப்போதும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அன்பானவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காம உண்மையாக நீ இருந்தாலே போதுமானது. இன்பமோ துன்பமோ உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் கூட அதையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதை எப்படி சரி செய்யணுன்ற எல்லா வழிகளையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு காட்டுறேன். சூழ்ச்சிகளால் ஜெயித்தவங்க நம்ம இப்படி அவங்கள ஏமாற்றி தானே ஜெயித்தோன்னு நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அந்த நினைவே அவர்களை நோக்கடிக்கும். அவங்க தோற்று போவாங்க. ஆனால் உண்மையாக நேர்மையாக இருந்து தோற்று போனவங்க நம்ம இப்படி இருந்தும் நம்ம நல்லது செஞ்சும் தோற்று போயிட்டோமே நினைக்கும் போது வெற்றி அடைகிறார்கள். எப்போதும் அடுத்தவன் பாராட்டுறதும் நல்லா வாழ்கிறதும் முக்கியமல்ல, அந்த பாராட்டும் நல்ல வாழ்க்கையும் நேர்மையான முறையில் வந்தால் தான் சரியாக இருக்கும். எப்போவுமே
பெரியவங்க யாராவது உனக்கு ஆலோசனை சொன்னாலோ அறிவுரை சொன்னாலோ அது நல்லா காதில் கேட்டு அது ஏதாவது உனக்கு உதவி ஆகுமான்னு யோசிச்சு நடந்துக்கோ. ஏன்னா பெரியவர்களும் உன்னுடைய பெற்றவர்களும் இதுவரைக்கும் அவங்க கண்கள் மூலமாக பல முகங்களை பல மனிதர்களை பார்த்துருப்பாங்க. அவர்களின் காதுகளில் நிறைய நல்லது கெட்டதுகளை கேட்டிருப்பாங்க. அதனால் அத்தனையும் பார்த்த அனுபவசாலிகளுடைய வார்த்தைகள் எப்போதும் உனக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். பெற்றோர்களின் புத்திமதிகள் உனக்கு கசப்பாக இருந்தாலும் ஒரு முறை நீ அதை கேட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டினா அது நிச்சயம் உனக்கு உதவியாக வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. பணம் இருந்தா உன்னை நீ சிறப்பாக வச்சுக்க முடியும். உன் கையில் காசு இருந்தா நீ யாரையும் சார்ந்திருக்கவோ எதிர்பார்த்திருக்கவோ அவசியமில்லை. மொத்தத்தில் இந்த உலகத்தில் காசு இருந்தா உன் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழலாம். நினச்சதை சாப்பிடலாம், நினச்ச விஷயத்தை பண்ணலாம், நினச்ச இடத்துக்கும் போயிட்டு வரலாம். மொத்தத்தில் உன்னுடைய மரியாதையே உன்னிடம் காசு இருந்தால்தான் உன்னை இந்த உலகம் உயர்வாக பார்க்கும். உன்னை நீ சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் காசு ரொம்ப அவசியம்தான். கையில் காசு இருக்கும்போது வரக்கூடிய தைரியமும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிக பெருசாக தெளிவாக இருக்கும் அல்லவா? சுதந்திரமாக தானே சம்பாதித்து தன் வாழ்க்கையை பார்த்து கொள்கிற அந்த சந்தோஷத்தை வேறு எதுலையுமே பெற முடியாது. அதனால் காசு இருந்தால் நட்பு கொள்றதும் காசு இருந்தால் பழகிறதும் காசு இல்லாட்டி விலகி போகும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சுயமாக தனியாக நின்று ஜெயிக்க பழகு. நீ எப்போதும் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குற, முன்னேறணும்னு எதிர்பார்க்குற. நீ எதிர்பார்க்குற அந்த நல்ல விஷயத்தையும் உனக்கான முன்னேற்றத்தையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. யார் உன்னை ஏமாத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் அவர்களிடம் ஏமாந்து போகாதே. அதே போல யாரும் உன்னை அவமதிக்கும்படி நீ விட்டு விடாதே. மற்றவங்களை நம்ம கவனமாக ஈர்த்துறணும், மற்றவங்க நம்மளை நல்லவங்க நினைக்கணும், நல்லவங்கன்னு பேசணும், நல்லவங்கன்னு பாராட்டணுன்றதுக்காக நீ எதையாவது யோசித்து ஏதாவது செயலை செஞ்சு சிக்கலில் மாட்டிக்க வேணாம். எப்போதும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் சிறப்பாக செய்கிற செயல்களாக வச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அது மட்டுமல்ல, உன்னை நம்பி இருக்கிற யாரையும் நீ ஒருபோதும் விட்டுடாதே என் செல்லமே. அவங்களை ஏமாற்றவும் கூடாது, கைவிடவும் கூடாது. எளியோராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மரியாதை கொடுக்க மறந்திடாதே. உன் அன்பை புரிந்து கொண்ட மனிதர்களிடம் பேசு, பழகு. உன் அன்பை புரியாதவர்களிடம் தேடி போய் பேசி கெஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. மொத்தத்தில் உன்னை மதிக்காத இடத்துக்கு நீ போகக்கூடாது. உனக்குன்னு வாழ்க்கையில் எப்போதும் கொஞ்சம் கையிருப்பை வச்சுக்கோ. அப்போதுதான் எந்த சூழ்நிலையிலும் நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை அழகுபடுத்திக்கோ. முக அழகுன்றது மனசுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம்தான். தேவையில்லாமல் முகத்தில் நீ பயத்தை காட்ட வேண்டாம். பயப்படுறதால இங்கே எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை, மாற போகிறதும் இல்லை. அதனால் எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகள்னா பெற்றவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, ஆண் பிள்ளைகள்னா திருமணத்துக்கு பிறகு கைவிட்டுடுவாங்கன்னு. ஏன் நீ பார்த்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் பெற்றோரை பார்த்து கொள்ளும் ஆண் பிள்ளைகளே இல்லையா என்ன? ஆணோ பெண்ணோ எல்லாருமே அன்பு படைத்தவர்கள்தான். மொத்தத்தில் நல்ல மனிதர்களுடைய மனசு தங்கத்துக்கு சமம். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கேன். என்ன, பெண் பிள்ளைகளின் நெஞ்சத்து அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இலகுன மனசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் இல்லை. ஒருத்தரை போல் இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ எல்லாருக்குமே நல்ல குணத்தை தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். நீ மற்றவங்க சொல்கிற உன்னை பயமுறுத்தக்கூடிய கதைகளை நம்பி உன் பிள்ளைகள் மீது சந்தேகம் கொள்ளவோ, அவங்க என்ன ஆகுவாங்க, எப்படி மாறுவாங்கன்னு யோசிக்கவோ வேண்டாம். எப்போதும் உன் சுயமரியாதை, உன்னுடைய தன்மானம் உன்கிட்ட தான் இருக்குது. அதற்கு எந்த வகையிலும் இழுக்கு வரவோ நீ கஷ்டப்படவோ இந்த வராகியமாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எப்போவுமே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, நாய் மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி வேலையை மட்டும் விட்டுட நினைக்காதே. வேலை செஞ்சினா நாய் மாதிரி நடத்துவாங்க, வேலை இல்லைன்னா நாயை விட கேவலமாக இந்த உலகம் நடத்துங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு வருமானத்தையும் உனக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பையும் வச்சுக்கிட்டும் போது
வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே நிச்சயம் உனக்கு வசதியாக மாறும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அவசரப்பட்டு தவறான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா பொறுமை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். பொறுமையோடு இருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். பொறுமையோடு இருந்தாலே நீ நினைச்சது போல எல்லா காரியங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கலாம், சாதிக்கலாம் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் தீராத மனவேதனையை தரும் கவலையும் கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த நிம்மதி இல்லாத நிலைமையை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான உன் மனசுக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினைச்சு வெறுப்படையாதே, சலிப்பு கொள்ளாதே. மனம் உடைஞ்சு போய் நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எல்லாம் இந்த வராகி அம்மாவின் பேரை சொல்லு. என்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யு. நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டாய் தானே? கூடிய சீக்கிரம் அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் துன்ப நிலையை மாற்றி அமைச்சு உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை, நீ எதிர்பார்த்த விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்லமே. துன்பங்கள் விலக கால தாமதம் ஆனாலும் என்னடா இன்பம் சன்னும் சரியாகலையே, நாம் நினச்சது நடக்கலையே, வாழ்க்கை ஒரே கஷ்டமாக இருக்கேன்னு பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் மலரச் செய்வேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கை வை. எப்போதும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. ரொம்ப இலகுன மனசா எல்லாருக்கிட்டையும் பாவம் பார்க்கறதால, எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் நினைக்கிறதால ரொம்ப அடிக்கடி நீ கல்லடி படுற கஷ்டப்படுறன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பொதுவாகவே இலகுன மனம் கொண்ட அப்பாவிகள் கல்லடி படணுன்றது எழுதப்படாத விதியாக இருக்கு. உன் நல்ல மனசுக்கு இந்த மனிதர்கள் உன்னை புரிஞ்சு காட்டியும் உன்னை புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. உன் மனதை உடைப்பதற்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தாண்டி உன்னை உருவாக்குவதற்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் நான் பல விஷயங்களை நடத்துவேன் என் செல்லமே. கடிகாரம் ஓடலைன்றதுக்காக வாழ்க்கை அப்படியே இருந்து விடாது. அதாவது கடிகாரம் காலையில் 8 மணிக்கு நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் மாலை இரவு வராமல் இருக்குமா என்ன? அதே போலதான் கஷ்டங்கள் வந்ததாலும் உன் வாழ்க்கையும் நின்று போயிடாது.